சரி, இந்த அக்ரிமெண்டால மித்ராவுக்கு என்ன யூஸ்? பணம் எதுவும் வாங்கிருப்பாளா என்ன? பின்ன சும்மாவா வருவா? சொல்லையா 15 லட்சம் வாங்கிருக்கா. 15 லட்சமா? ஆமாங்க, சரியான கேடி அவ. காசை வாங்கிக்கிட்டு இங்க வந்து இப்படி நடிச்சிட்டு இருக்கா. சரி, இப்போதைக்கு உனக்கு சந்தோஷம் தானே? 6 மாசம் முடிஞ்சதும் வினய்க்கும் மித்ராவுக்கும் நடந்த கல்யாணம் கேன்சல் ஆயிரும். அப்புறம் என்ன, விடு. நீங்க வேறங்க, 6 மாசம் எல்லாம் கிடையாது. வினய் எவ்வளவு நாள் உயிரோட இருக்கானோ அவ்வளவு நாள் வரைக்கும் இவங்க போட்டிருக்கிற அக்ரிமெண்ட் செல்லும். வினய் உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாதான் இந்த கல்யாணம் கேன்சல் ஆகும். அதான் எங்க அண்ணனே வினய் உயிர் பிடிக்க மாட்டான்னு சொல்லிட்டாரே. இன்னும் 6 மாசம் தான் வினய் உயிரோடு இருப்பான். அவங்க அக்ரிமெண்ட் போட்டபடி வினய்க்கு ஏதோ ஒன்னு ஆயிடுச்சுன்னு வைய, மித்ரா போயிருவானே வச்சுக்குவான். ஆனா இடையில மித்ரா கன்சீவ் ஆயிட்டா என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தை யாருக்கு சொந்தம்? ஐயோ, இது நான் யோசிக்காம விட்டுட்டேனே. இத பத்தி அவங்க எதுவுமே பேசிக்கலையே. சரி விடுங்க. இப்ப வரைக்கும் மித்ராவுக்கும் வினய்க்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. அது நடந்தாதானே மித்ராவால கன்சீவ் ஆக முடியும். அப்படியே அவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற வரைக்கும் போனா நான் பாத்துட்டு சும்மா இருப்பேனா? 2 பேருக்கும் நடுவுல பட்டாசு அப்படியே கொளுத்தி விட்டுற மாட்டேன். இங்க பாருங்க, அக்ரிமெண்ட் போட்டபடி வினய் இறந்ததும் மித்ரா வீட்டை விட்டு வெளியில போயிடுவா. உங்க அண்ணனோட சொத்து ஃபுல்லா நம்ம பிள்ளைங்களுக்கு தான். அதனால இப்போதைக்கு எந்த குழப்பமும் நாம பண்ண தேவையில்ல. மித்ரா கிட்ட வினய நெருங்க விடாம பாத்துக்கிட்டாலே போதும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த அக்ரிமெண்ட் மேட்டர் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம், நமக்குள்ளேயே இருக்கட்டும். கழுத்தெல்லாம் வலிச்சு போயிரும். இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. அதனாலதான் உன்கிட்டயே கேக்குறேன். ஐயோ அம்மாமா, அவ்வளவு பெருசெல்லாம் வேண்டாமா, சும்மா சின்னதா ஒரு அரை பவுன் ஒரு பவுன் இருந்தா போதும். டேய், அரை பவுன்னா எவ்வளவுன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியாது. அப்ப அமைதியா இரு. மித்ரா, நீ சொல்லுமா. எனக்கு தெரியல டாக்டர், உங்க விருப்பம்தான். ஆனா ரொம்ப வெயிட்டாலாம் வேணாம். சரிம்மா, அப்ப ஒரு நல்ல நாள் பார்த்து ஆர்டர் கொடுத்துடலாம். மீனா, அம்மா, அந்த காலண்டர் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரமா. குடுமா. மா, இதெல்லாம் இப்ப போன்லயே பாக்கலாம். ஓல்டு வில்லேஜ் உமன் இன்னும் சும்மா அந்த கேலண்டரே புரட்டிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், சும்மா இருடா. சரி சரி பாருங்க. இன்னும் 10 நாள் கழிச்சுதான் வளர்பிறை முகூர்த்தம் வருது. ஒன்னும் அவசரம் இல்ல, அப்பவே வச்சுக்கலாம். என்னங்க? நீ சொன்னா ஓகே தான். அதான் ஃபைனல். எனக்கு ஓகே, நோ அப்பீல். ஏய், வெயிட் வெயிட் வெயிட். இந்த ஃபங்க்ஷன்ல எல்லா செலவுமே நானே பாத்துக்கிறேன். அந்த செயின் மற்றதெல்லாம் என்ன தேவையோ அதெல்லாம் நானே வாங்கிடுறேன். ஓகே? நீ என்னடா உன் செலவு ஏன் செலவுன்னு பிரிச்சு பேசுற? இதுல என்ன இருக்கு? அம்மா, அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. இது வரைக்கும் நான் மித்ராவுக்கு கோல்டுன்னு எதுவுமே வாங்கி கொடுத்தது இல்ல. அதான் சென்டிமெண்ட்லா ஒரு தாலி செயின் வாங்கி கொடுக்கலான்னு. சூப்பர்ரா, சீக்கிரமே குடும்பஸ்தன் ஆயிட்ட போல இருக்கு. பாருங்க, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, சும்மா எல்லாத்தையுமே நானே பண்ணிடுறேன். பாத்தியா உன் பையனை? எனக்கு என்ன பிரச்சனை? நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். டாக்டர், வாசுகி அம்மா, நீங்க எல்லாரும் என்ன அவ்வளவு அன்பா பாத்துக்கிறீங்க. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. நீ என்ன எதிர்பார்க்கறன்னு எனக்கு தெரியல மித்ரா. ஆனா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? நீ என்ன எதிர்பார்க்கறன்னு எனக்கு தெரியல. மித்ரா, 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 நீ என்ன எதிர்பார்
ஆனா நீ ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கிறன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இல்ல, இங்க எனக்கு ஒரு குறையும் இல்ல. சந்தோஷமா இருக்கேங்கிறத வெளிக்காட்டிக்கிறதுக்காக எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு இப்போ கொஞ்சம் தனியா இருக்கணும்னு தோணுச்சு. அதனால்தான் இப்ப வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? இதை நாம லாக் பண்ணிக்கலாமா? ஆமா, ஷூர்? ஷியோர் தான். ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதானே, ஏதோ ஒரு விஷயம் இருக்கணுமே. சரி சொல்லு, என்ன விஷயம்? சாரி, நான் சொல்றத நீங்க பொறுமையா சரியா புரிஞ்சுக்கணும். நான் இத சொல்றதுனால எனக்கு உங்க மேல கோவமோ வருத்தமோ இருக்குன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. ஏய் கம் ஆன், ஏன் இப்ப பில்டப் பண்ணிட்டு இருக்க? என்ன சொல்ல வந்தியோ அது சொல்லு. இத்தனை வருஷமா நான் கல்யாணத்தை பத்தியோ இல்ல இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கைய பத்தியோ யோசிக்காமலேயே இருந்துச்சேன். திடீர்னு கல்யாணம், ஹஸ்பண்ட், மாமனார், மாமியார்னு வந்ததும் என்னால டக்குன்னு அடாப்ட் ஆக முடியல. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்துக்கணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அவ்வளவுதான். இது நீ முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இங்க பாரு மித்ரா, உங்ககிட்ட நான் மறுபடியும் சொல்றேன், ஐ அம் யுவர் ஹஸ்பண்ட். நீ என்கிட்ட எதையுமே தயங்காம சொல்லலாம். நானும் அதுதான் விரும்புறேன். உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நீ முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இங்க பாரு, நீ இப்ப தனி ஆள் இல்ல. உன் பிரச்சனைகளை நீயே பார்த்து அது கூட ஸ்ட்ரகிள் ஆகுறத விட உன் கூட நான் இருக்கேன். உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு மித்ரா. இதெல்லாம் ஒரு திருப்பம் தானங்க. கொஞ்ச நாள் போனா நானே சரியாயிடுவேன். அப்படியா? அந்த நம்பிக்கை உனக்கு இருந்ததுன்னா போதும். நீ இப்படி ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும்போது அதை புரிஞ்சுக்காம இருந்தது என்னோட தப்பு தான். சாரி மித்ரா. இது நீ என்கிட்ட வந்து அன்பா பேசுற வரைக்கும் நிஜமா நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன். மித்ரா, மித்ரா, என் காஃபில மட்டும் சுகர் கொஞ்சம் நிறைய போட்டு எடுத்துட்டு வா. ஓகே அத்தை. அக்கா, நீங்க பண்றது ரொம்ப தப்புக்கா. இந்த நேரத்துல நீங்க மீனாவை வேலையை விட்டு நிறுத்திருக்க கூடாது. புது மருமக வீட்டுக்கு வந்ததும் சமையல் செய்யறவங்கள வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்னு நம்ம மித்ரா நினைச்சுக்க போறா. நீங்க மீனாவை வர வேண்டாம்னு சொன்னது 100% சரின்னு எனக்கு தெரியும். ஆனா மித்ரா அதுல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்காம சம்பள பணத்தை மிச்சப்படுத்துறதுக்காக தான் அவளை நிறுத்திட்டோன்னு நினைச்சுக்க போறா. மித்ரா அப்படி நினைப்பான்னு எனக்கு தோணல வசந்தி. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி மித்ரா இல்ல வேற யார் நினைச்சாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு கவலைப்பட்டா நமக்கு சரின்னு பட்டத நம்ம ஒரு நாளும் செய்ய முடியாது. இந்தாங்கம்மா. அத்தை, என்ன மித்ரா, மேடு கிட்ட சொல்ற மாதிரி உன்கிட்ட காஃபி போடு, டீ போடுன்னு நாங்க சொல்லும் போது கோபம் வருதா? இதுல கோவம் வரதுக்கு என்ன அத்தை இருக்கு? இப்ப பாருங்க, நம்ம 3 பேரும் ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு பேசிக்கிட்டே காஃபி சாப்பிடுறோம். இது எவ்வளவு நல்லா இருக்கு. இதுவே மீனாக்கா இருந்திருந்தா நீங்க ஒரு ரூம்ல, அம்மா ஒரு ரூம்லன்னு தனித்தனியா உட்கார்ந்து காஃபி சாப்பிடுவீங்க. சோ காஃபியோ டீயோ தனியா இருந்து சாப்பிடுறதை விட கூட ஒருத்தர் இருந்து அவங்க கூட பேசிக்கிட்டே சாப்பிடுறதே தனி ஃபீல் தான். மித்ரா சொல்றது சரிதான்.
இங்க யாருமே டீயோ காஃபியோ டேஸ்டுக்காக சாப்பிடறதில்ல. ரிலாக்ஸ் பண்ணிக்க, பேச்சோட சுவாரஸ்யத்தை அதிகமாக்கிக்கதான் டீயே சாப்பிடுறாங்க. பாத்தியா மித்ரா, ஓ மாமியார் உன்னை விட்டு கொடுக்காம பேசுறத? இப்படி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அக்காவும் நானும் எங்க மாமியார் கிட்ட பட்ட கஷ்டத்தை எல்லாம் நீ பாத்திருக்கணும். உனக்கெல்லாம் அப்படி ஒரு மாமியார் கிடைச்சிருந்தா ஒரே நாள்ல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு ஓடியே போயிருப்ப. நம்மளோட வேலை நம்ம சின்ன வயசுல ஆசைப்பட்டு செய்ய முடியாதத இந்த டைம்ல செய்யறதுதான். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நான் சிம்பிளா எல்லா பொறுப்பையும் தூக்கி மித்ரா கிட்ட குடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன். அது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு இப்பதான் புரியுது. என்னையும் அறியாம சில நேரம் நான் மாமியார் மாதிரி நடந்துக்கிறேன். அது போக போக சரியாயிடும் நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ மித்ரா. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க என்ன திட்டினாலும் கோவப்பட்டாலும் அது என்னோட நல்லதுக்கு தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹாய், என்ன மகளிர் அணி மாநாடா? இல்ல வினய், மாமியார் மருமக மாநாடு. ஓ, அம்மா நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஏ என்னாச்சு மித்ரா? இரு, பேசிட்டு இருக்கலாம். இல்லம்மா, ரூம்ல மொபைல் ரிங் ஆகுற மாதிரி கேக்குது, நான் போய் பாக்குறேன். ஓ, ம். அக்கா, ஆறிட போது எடுத்து குடிங்க. நான் வந்தது உனக்கு பிடிக்கல மித்ரா, அதனாலதான் செல்போன் அடிக்குதுன்னு போய் சொல்லிட்டு போற. ஏன் மித்ரா அந்த மாதிரி பண்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஹாஸ்பிடல்ல மட்டும் என்கிட்ட விட்டுட்டு மத்ததெல்லாம் நீங்களே பாத்துக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லையே, எனக்கு சரியாயிடும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அமைதியா இருங்க வினய். எப்ப எதை பேசணும் தெரியாதா உங்களுக்கு? கண்டிப்பா உங்களுக்கு சரியாக தான் போகுது. நீங்க வேணா பாருங்க. ஹே ப்ளீஸ், கூல். நான் ஏதோ சும்மா தான் சொன்னேன். சும்மா சொல்ற விஷயமாடா இது? மா சரிம்மா, சாரி. சரி சரி, நீங்க போய் தூங்குங்க, டைம் ஆயிடுச்சு. ஓகே டாக்டர். ஓகே, குட் நைட் பா. மா குட் நைட். போடா. குட் நைட் மா. அதான் போலீஸ் விட்டுட்டாங்களே. இன்வெஸ்டிகேஷன் போனாலே ஏதோ விஷயம் இருக்குன்னு தாங்க அர்த்தம். நெருப்பு இல்லாம புகையுமா? எனக்கு புரியல. நானும் வினயும் எங்கேயாவது தெரியாம மாட்டி இன்வெஸ்டிகேஷன் என்கொயரின்னு ஸ்டேஷன் போனா இப்படிதான் எங்க 2 பேரும் வீட்டை விட்டு துரத்திடுவியா? ஏன் நம்ம ரிலேட்டிவ்ஸ் எவ்வளவு பேரு ஸ்டேஷன்ல வேலை செய்யறாங்க. ஏன் உன் ஃப்ரெண்ட் அகல்யாவும் போலீஸ் தானே? டெய்லியும் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு தானே போயிட்டு இருக்கா. அதுக்குன்னு அவ கூட பேசாம இருக்கியா என்ன? அது வேற இது வேறங்க. என்னால இதெல்லாம் எப்பயுமே ஒத்துக்க முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் சரி. நீங்களோ இல்ல வினையோ இப்படி ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தாலும் என்னோட கௌரவம், மானம், மரியாதை எல்லாம் போச்சுன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் என்னால தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது. அப்படி இந்த குடும்பத்துல யாரும் என்ன தலை குனிய வச்சிட மாட்டீங்கன்னு நம்புறேன். வாசுகி, போதும். இதுக்கு மேல பேச ஒண்ணும் இல்ல. உங்க உபதேசம் எல்லாம் ஹாஸ்பிட்டலோட வச்சுக்கோங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. மித்ரா, என்னம்மா, என்னாச்சு? டாக்டர், இந்த விஷயத்துக்கு அம்மா இப்படி டென்ஷன் ஆகுறாங்களே. நாளைக்கு ஏ விஷயம் எல்லாம் தெரிஞ்சா எனக்கு
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். புரியுதுமா. இதுக்குதான் நான் யார்கிட்டயும் எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். ஆனா இப்படியே இன்னும் எத்தனை நாள் டாக்டர் இருக்க முடியும்? மித்ரா, இத பத்தி நீ கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லை. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். இல்ல, இவங்க கிட்ட உண்மையெல்லாம் மறைக்கிறது ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு டாக்டர். புரியுதுமா. ஆனா இந்த பிரச்சனைய என்கிட்ட விட்டுரு. யார்கிட்ட எதை எப்படி சொல்லணுமோ அத நான் அப்ப சொல்லிப்பேன். இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் பொறுப்புமா. கண்ணை தொடச்சிட்டு போய் வேலையை பாரு போ. ஓகே டாக்டர். அப்புறம் மித்ரா, சொல்லுங்க டாக்டர். நாளைக்கு மீனா வந்தான்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் கொடுத்து விடுமா. பாவம். ஓகே டாக்டர். டெல்லிக்கு போறேன். அங்க இதை விட வெயிட்டான ப்ராஜெக்ட் ஒண்ணு எனக்கு கிடைச்சிருக்கு. நீ இந்த 4 லட்சம் ரூபாயை மட்டும் கொடு. இனிமே உன் வாழ்க்கையில இந்த மூர்த்தி வரவே மாட்டான். இந்த பாரு, ஒருவேளை என்னை ஏமாத்தலாம் நினைச்சேன்னு வையேன், சென்னையில் ஆத்மி மருத்துவமனை அதிபரின் மருமகள் ஜல்சா வழக்கில் கைதா, திடுக்கிடும் செய்திகள் அப்படின்னு எல்லா யூடியூப் சேனல்லையும் உன் வீட்டு நியூஸ் தான் ட்ரெண்ட் ஆகும். புரியுதா? என்ன இவன் இஷ்டத்துக்கு போன் பண்ணி காசு கேக்குறான். இப்ப இவனுக்கு பயந்தோனா மறுபடியும் பணம் கேட்டு மிரட்டுவான். என்னானாலும் பரவாயில்ல, இனி இவனுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் எப்படி மிரட்டினாலும் என்கிட்ட இப்ப காசு இல்ல. அதுதான் உண்மை. நான் மறுபடியும் சொல்றேன், உன்னால முடியுதோ இல்லையோ நீ இத செஞ்சுதான் ஆகணும். உனக்கு வேற சாய்ஸ் இல்ல. நாளை காலையில 11 மணிக்கு எனக்கு 4 லட்சம் வேணும். ஐயோ, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? என்கிட்ட காசு இல்லன்னு சொல்றேன். 4 லட்சம் வேணும், 40 லட்சம் வேணும்னு ஈஸியா சொல்லிட்டு இருக்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, யார்கிட்ட என்ன வேணாலும் சொல்லிக்கோ. என்னால இப்போதைக்கு பணத்தை ரெடி பண்ண முடியாது, அவ்வளவுதான். என்ன? எங்களுக்குன்னு ஒரு டைம், எங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ், எங்களுக்குன்னு ஒரு பிரைவசி, இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படாதானே? நான் மட்டும் என்னமோ இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 கல்யாணம் பண்ணி கொண்டாடிங்களோட சந்தோஷமா இருந்திருக்கேனா என்ன? இங்க பாரு, எனக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். இத்தனை நாள் நான் மட்டும் தான் அந்த ரூம்ல இருந்தேன். இப்ப பொண்டாட்டி என் கூடவே ஒருத்தி இருக்கா. இங்க பாரு, இந்த கப்போர்டு, இந்த பெட், இந்த மிரர், இந்த பாத்ரூம் எல்லாத்தையுமே அவளும் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கா. நான் சாப்பிடலன்னா, தண்ணி குடிக்கலனா ஏன் என்னன்னு ஒருத்தி கேள்வி கேட்கிறேன். இதெல்லாம் எனக்கும் தான் பிரச்சனையா இருக்கு. நீங்க வீம்புக்குன்னு பேசுறீங்க வினய். இங்க பாரு, ஒரு வீம்பும் இல்ல, நானும் உண்மையை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என் கண்ணை திறந்துட்ட. இனிமே நீ என்ன பண்ணாலும் நான் கண்டுக்க மாட்டேன். அதே மாதிரி நான் என்ன பண்ணாலும் நீ கண்டுக்காத, சரியா? அது வேற இது வேறங்க. என்ன வேற வேற? எல்லாம் ஒண்ணுதான். ரூல்ஸ் அப்படின்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான். புரிஞ்சுக்கணும். இதேதான் மாம்சம் மித்ரம் சொன்னா. சரியாதான் சொல்லியிருக்கா. உனக்கு இந்த மூட் ஸ்விங் என்னன்னு தெரியுமா? தெரியாதா? ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. மாப்ள, நம்ம திடீர்னு சிரிச்சு பேசுவோம், டென்ஷன்ல பேசுவோம், கத்துவோம், சந்தோஷப்படுவோம். இதுக்கெல்லாம் காரணம் கேட்டா நம்ம சொல்லிடலாம். ஆனா பொண்ணுக்கு அப்படி இல்ல. அவங்க மனசும் உடம்பும் வேற மாப்ள. அவங்க சிரிப்பாங்க, அழுவாங்க, திடீர்னு சிடிச்சிடின்னு எரிஞ்சுடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கேட்டா அவங்களால சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அது ஹார்மோன்ஸ் காரணமா கூட இருக்கலாம். மாப்ள, உன் பிரச்சனை என்ன? மித்ராவுக்கு உன்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? அதான கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன்ல இன்செக்யூரிட்டா ஃபீல் பண்ற. மாப்ள, அப்படி இன்செக்யூரிட்டா ஃபீல் பண்ணா முதல்ல அந்த இன்செக்யூரிட்டிக்கு தூரம் ஏறி. இந்த இன்செக்யூரிட்டி தான் பல ரிலேஷன்ஷிப் நாசமா போறதுக்கு காரணம். புரியுதா? யோ, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாம்சே. இல்லையா? இல்லன்னா சந்தோஷம் மாப்ள. இந்த மாதிரி நீ கோவப்படாத. தயவு செஞ்சு மித்ராவை புரிஞ்சுக்கோ. இத பார், உன் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்புறம் ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேட்காத. அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு எவ்வளவு காரணம் இருக்கலாம். ஆனா கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. இப்போ உன் வாழ்க்கையில நடக்க போற எல்லா நல்லது கெட்டதுக்கான பலன்களையும் உன்னோட சேர்ந்து அவளும் அனுபவிச்சுதான் ஆகணும். இப்போ அவன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு இந்த பயம் கூட காரணமா இருக்கலாம்ல. நான் இவ்வளவு சுயநலமா இருந்திருக்கேன் மாம்சே. சுயநலமெல்லாம் இல்ல மாப்ள. அது எப்படி சொல்றதுன்னா,
ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல இருக்கிற அன்பு தான். அது எப்படின்னா, உன் மித்ராவுக்கு மேல அக்கறை இருந்தனால தானே கோயில போய் உனக்காக வேண்டிக்கிட்டா. அதே மாதிரி உனக்கு அவன் மேல அக்கறை இருக்கு. அதனாலதான் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நீ டென்ஷனா வர. என்ன, நீங்க 2 பேரும் அதை வெளிப்படுத்துற விதம் தான் வேற வேற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியாயிரும். இதை நினைச்சு இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிக்காது, புரியுதா? சரி மாம்ஸ். ஒருவேளை மூர்த்தி அவன் சொன்ன மாதிரியே அந்த போட்டோஸை எல்லாருக்கும் அனுப்பிட்டானா? நான் நல்லவன்ல, யூஎஸ்ல பிசினஸ்லாம் பண்ணாம வெட்டியா பல பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு இருந்தவன். நீ என்கிட்ட பாக்குறல்ல, இதெல்லாம் எதுவுமே உண்மை இல்ல. அதை தாண்டி வேற ஒரு வினய் இருக்கான். அவங்கிட்ட வேற ஒரு உண்மை இருக்குன்னு தெரிஞ்சா அது உனக்கு அதிர்ச்சியா இருக்குமா இருக்காதா? எல்லா பொய்யுமே கரெக்டும் இல்ல, அதே மாதிரி எல்லா பொய்யுமே நம்மளால மன்னிக்கவும் முடியாது. இந்த வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குமா? போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது. நல்லதோ கெட்டதோ நம்மளே போய் உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்றதுதான் சரி. மூர்த்தி மூலமா யாருக்கும் எதுவும் தெரிய வரக்கூடாது. அதுக்காக அவன் கேட்ட காசை என்னால எப்படி கொடுக்க முடியும்? நம்ம கிட்ட ஒரு 2 லட்சம் இருக்கு. ஆனா மீதிக்கு எங்க போறது? தீபா கிட்ட கேட்கலாமா? அவகிட்ட பாவம் எப்படி அவ்வளவு பணம் இருக்கும்? வினய் கிட்டயே ஏதாவது காரணம் சொல்லி கேட்கலாமா? ஐயோ வேண்டாம், இது வரைக்கும் சொன்ன பொய்யே போதும். புதுசா எந்த பொய்யும் சொல்ல வேண்டாம். டாக்டர் இந்த விஷயத்தெல்லாம் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா இந்த மூர்த்தி நிச்சயமா என்ன வேணாலும் செய்வான். என்ன செய்யறது? ஐயோ, என்ன செய்யறதுனே தெரியலையே. 4 லட்சம், அதுவும் நாளைக்கே. இந்த பணத்தை கொடுத்துட்டா திரும்ப வரவே மாட்டேன்னு திரும்ப திரும்ப சொல்றான். ஒருவேளை அது உண்மையா இருந்தா அவனுக்கு காசு கொடுத்து பாப்போமா? ஆண்டவா, எந்த பிரச்சனையும் வராம என்ன நீதான் காப்பாத்தணும். அண்ணன் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு இப்ப வந்துடுறேன். சரிம்மா. அண்ணன், ஏன் அடகு கடையெல்லாம் அடைச்சிருக்கு? பந்துமா, திறக்க மாட்டாங்க. பந்தா? ஆமாமா, 3 நாளைக்கு கடையெல்லாம் லீவு. ஐயோ. அண்ணா, இங்க மட்டுமா இல்ல எல்லா பக்கமுமா? சிட்டி முழுக்க எந்த கடையும் இல்லம்மா. நகைக்கடை சங்க தலைவரை யாரோ கொன்னுட்டாங்க. அதனால ஒரே பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? என்னம்மா, எதுவும் பிரச்சனையா? இல்ல, கொஞ்சம் எமர்ஜென்சி, அதான் நகைய வைக்கலான்னு வந்தேன். ஆனா இப்போ என்ன செய்யறதுனே தெரியல. அப்படியா? கடையெல்லாம் லீவுமா. சரி, எவ்வளவு தேவைப்படுது? ஒரு 2 லட்சம். ஐயோ, 2 லட்சமா? ஏதோ 5000 10,000னா நான் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன். அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லம்மா. நீ போய் ஏதாவது பேங்க்ல ட்ரை பண்ணி பாரு. ஆமா, 2 லட்சம் ரூபாய் நகைய கையிலே வச்சுக்கிட்டு இருக்க? ஆஹா, இல்லண்ண, வீட்ல இருக்கு. நான் இப்ப சும்மா விசாரிச்சுட்டு போலாம் தான் வந்தேன். வரேண்ண. இருந்த ஒரு நம்பிக்கையும் போச்சே. இப்ப நான் என்ன செய்யறது? பேசாம கடைக்காரர் சொன்ன மாதிரி
பேங்க்குக்கு போய் பார்க்கலாமா? வேற வழியே இல்ல, அங்கதான் போனோம். போலாண்ணே. இருமா. என்னம்மா வீட்டுக்காமா? இல்லண்ணே, பேங்க்குக்கு போனோம். அடையார் போங்க. பேங்க் இன்னைக்கு செகண்ட் சாட்டர்டே லீவ் ஆச்சுங்களே. என்னம்மா ஏதாவது பிரச்சனைங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வண்டி எடுங்க. எங்க போகட்டும்? வீட்டுக்கு போங்கண்ணே. அதுக்கேமா கோவப்படுற? ஆண்டவா, இப்படி நான் போற வழியெல்லாம் தடங்கலா இருந்தா நான் என்னதான் செய்யறது? இதுக்கு என்ன வழி? இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. பேசாம மூர்த்தி கிட்ட 2 லட்சம் மட்டும் ரெடி பண்ணிட்டோம், கொடுக்கட்டுமான்னு கேட்டு பார்க்கலாமா? நீங்க எது எடுத்தாலும் எனக்கு ஓகே தான். ஐயோ, எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கிறதுனால தானே ஒன்ன பார்க்க சொல்றேன். பாரு. இது ஓகேமா? இது ஓகேவா? நல்லா இருக்கா? நீ சரியா பாக்கலன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருக்கா? அந்த டிசைன் நல்லா இருக்குமா? நான் தான் அப்பவே சொன்னேன்லக்கா, சூப்பரா இருக்கு. நீங்க தான் நான் சொன்னதை கவனிக்கல. சேட்டு, இதே கொடுத்துருங்க. சரிங்க, கொடுங்க. இந்தாங்க. அம்மா, நான் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடுமா. அக்கா, இந்த நியூ டிசைன் நெக்லஸ் கூட நல்லா இருக்குல்ல? நீங்க இந்த நெக்லஸ் வாங்கி போட்டுக்கோங்க, உங்க கழுத்துக்கு செம்மையா இருக்கும். அதெல்லாம் இனிமே எனக்கு எதுக்கு? உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்கோ. காசை பத்தி நீ கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. டாக்டர் கொடுத்த பணத்துல இருந்து ஒரு 2 லட்சத்தை எடுத்துக்கலாமா? ஆனா அது திருட்டு மாதிரி ஆயிடாதா? திருட்டு மாதிரி என்ன, கண்டிப்பா அது திருட்டு தான். அதுவும் சொந்த வீட்லயே திருட்டு. என்ன நம்பி பொறுப்பை கொடுத்து 2 நாள்ல நான் எப்படி திருடுறது? இல்ல, இப்ப இந்த பணத்தை எடுத்துட்டு 2 நாள் கழிச்சு நகைய வச்சு பணத்தை திருப்பி வச்சிடலாம். அப்ப யாருக்கும் எதுவும் தெரியாது. நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஆனா இப்ப இதுதான் ஒரே வழி, வேற வழியே இல்ல. நான் அந்த பணத்துல இருந்து ஒரு 2 லட்சம் எடுத்து மூர்த்தி கிட்ட கொடுத்துட்டு அவன் வாயை நிரந்தரமா அடைச்சிடலாம். நல்லா யாரையும் பார்க்கலாம் வரல, என் போன் அங்க இருக்கு, எடுத்துட்டு போலான்னு வந்தேன். இட்ஸ் ஓகே, எல்லாம் சரியாயிடும்.